என்ன தோழர் சொல்ல தலைவா, என்ன சமூக நீதிமன்றம்ல ஒரே ஜாலியா இருக்க மாதிரி இருக்க. சமூக நீதிமன்றம்ல ஜாலியா இருக்கீங்க, லந்து கொடுக்குறீங்களா? என்ன கோவப்படுறீங்க? அப்புறம் என்னங்க சமூக நீதிமன்றம்ல ஜாலியா இருக்க ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதா? நானே கடுப்பா இப்ப வீடியோ போலாம் சொல்லி தயாரா உட்காந்துக்கிறீங்க, சமூக நீதிமன்றம்ல ஜாலியா இருக்கீங்க, நக்கல் கொடுக்குறீங்க. ஏங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி RSS ஒரு பேரணி நடத்துறாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் எதுவுமே கேட்கவே இல்லை, நல்லா பாதுகாப்பு கொடுத்து அழகா போயிட்டு வாங்க ராசாக்கலா அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு முந்தா நேத்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சமத்துவ புல்லட் பேரணி நடத்துறாங்க. அந்த பேரணிக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் 170 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க பெரியார் மண்ணுல. சமூக நீதிமன்றம் அதான் சமூக நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நான் அந்த கடுப்புல ஏதாவது வீடியோ போலாம் தயாராகி இருக்கேன், சமூக நீதிமன்றம் ஜாலியா இருக்கேன்னு சொல்றீங்க. அதுக்கு பேசுறது தயாரானே அவர் காண்டாகி விட்டாரு. சோ தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சி மேல ஒரு 170 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சமத்துவ புல்லட் பேரணி நடத்தியதற்காக வழக்கு போட்டிருக்காங்க. அதனுடைய பின்னணிகள் என்ன, இந்த ஆளுகின்ற அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் கொள்கை தடுமாற்றத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மேட்டரை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். ஆஃப் பண்ணுங்க அப்படியே. அவ்வளோதான், லாங் ப்ரெஸ். அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சுல, ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பச்சை கலர் இல்லை விட்டுட்டு அது ஆஃப் ஆயிடுச்சு. நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே, இன்னைக்கு காலையில சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நியூஸ் கார்டு பயங்கரமா வைரல் ஆகி இருந்துச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மீது ஒரு 170 பேர் மேல வழக்கு பதிவு, புல்லட் பேரணி நடத்தியதற்காக வழக்கு பதிவு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கார்டு சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகி இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த விஷயத்தை டேக் பண்ணி தோழர் இது சம்பந்தமா கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கின்ற செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்த்திடலாம். ஒண்ணும் கிடையாதுங்க, சமூக வலைத்தளங்கள்ல சில கருப்பு சங்கிகள் என்ன பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க பேரணி நடத்தினாங்க, ஆனா அனுமதி வாங்கல, அனுமதி வாங்காதனால அப்புறம் வழக்கு போடதானே செய்வாங்க, இது ஒரு குறைன்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க சமூக வலைத்தளங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில கருப்பு சங்கிகள் எல்லாமே ரைட்டப் எழுதுகின்ற காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளபடியே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் ஞானங்கள் தெரியாத அரசியல் அறிவற்ற தற்கூரிகளா தான் நம்ம இவங்களை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புல்லட் பேர் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள்ட்ட போய் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அனுமதி கேட்கிறாங்க. ஆனா காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, RSS பேரணி கூட இந்த சமூக நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருவான், நான் உங்களுக்கு தரமாட்டேங்க, தர முடியாது அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமத்துவ புல்லட் பேரணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுக்கிறாங்க. இதனால விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்றாங்க, சட்டத்தினுடைய அடுத்த ஸ்டெப், அடுத்த கதவை தட்டுறாங்க, நேரம் நீதிமன்றத்துக்கு போறாங்க, வழக்கு பதிவு பண்றாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு என்ன பண்றாங்க, இந்த புல்லட் பேரணிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அனுமதி வாங்குறாங்க. இந்த புல்லட் பேரணி கூட எதனை மையப்படுத்தி தெரியுமா, மானாமதுரையில ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தையும் பைக்ல போறான் அப்படின்னு சொல்லி கையை வெட்டி போடுறாங்க. புல்லட்ல போறான், நீ என் தெருவுக்குள்ள வரதே பெரிய விஷயம் தப்பு, ஆனா நீ புல்லட் ஒட்டி வரையா அப்படின்னு சொல்லி கையை வேற வெட்டி போடுறாங்க. சோ இதனை கண்டிக்கும் விதமாகத்தான் புல்லட் பேர் நடத்துறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கிடையாது, அவனையும் அரசியல் படுத்த வேண்டும், நான் உனக்கு சமந்தாண்டா, மனிதனாக பிறந்த எல்லாருமே சமந்தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த கூற்றை நிறுவும் விதமாக சமத்துவ புல்லட் பேரணிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கோர்ட்ல அனுமதி வாங்கி தான் விடுதலை சிறுத்தை கட்சி முந்தானத்து நடத்துறாங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் திரண்டாங்க மதுரை மாவட்டத்துல. பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நாமக்கல்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நட்ராஜ் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி, அனுமதி வாங்கி தானே பேரணி நடத்தினாங்க. ஆனா இந்த தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, 170 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. 170 பேர் மேல வழக்கு, அனுமதி வாங்கி நடத்திய அந்த பேரணிக்கு 170 பேர் மேல வழக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம். நான் கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல RSS பேரணி நடத்தினாங்க. இது சமூக நீதி மண்ணு, பெரியார் மண்ணு, RSS உள்ளே புகுந்து விட முடியாது நாங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளாம் ஓங்கி கர்ச்சிச்சுக்கிறோம். ஆனா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி RSS தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களையும் பேரணி நடத்துறாங்க.
அப்ப கூட நிறைய சமூக நீதி சிந்தனை கொண்ட மனிதர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்னங்க தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பேர் நடத்தி இருக்காங்க, நீங்க என்னங்க எதுவும் கேள்வி கேட்காம இருக்கிறீங்க? இல்லங்க, அவங்க வந்து கோர்ட்ல அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதில் சொன்னாங்க. கோர்ட்ல அனுமதி வாங்கிட்டாங்களாமா. கோர்ட்ல அனுமதி வாங்கினாங்க அப்படின்னா இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய எதிர்வாதங்கள் என்ன? இந்த மாதிரி நீங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நீங்க தமிழ்நாட்டில் நடத்தினாங்க அப்படின்னா கலவரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதனால எங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கு நாங்க அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய வாதங்கள் என்ன? ஆனா ஒரு வாதம் வைக்கவே இல்லை. அதை நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம நீலசிங்கின்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ அந்த மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆனா ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்க மேல கூட வழக்கு கிடையாது. இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் வழக்கு பதிவு பண்ணல. ஆனா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமத்துவத்தை வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்துறாங்க அப்படின்னா 170 பேர் மேல வழக்கு போடுறாங்க காவல்துறை அதிகாரிகள். எந்த விதத்துல ஏற்புடையது? சமூக நீதி மண்ணு தானே, சமத்துவத்தை வலியுறுத்தி தானே பேரணி நடத்தினாங்க. அவங்க மேல எப்படி வழக்கு போடுறீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நாளாக இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் உண்டாகிட்டே இருக்குது. கொள்கை தடுமாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நான் சும்மா இட்டுக்கட்டுலாம் பேசல, கொள்கை தடுமாற்றங்கள் நிறையவே இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றாங்க. நாம எதையெல்லாம் எதிர்க்கிறோமோ அது எல்லாத்தையுமே இவங்களே செஞ்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவே இவங்க செஞ்சு முடிச்சுட்டு, இது வந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடு வந்து கிடையாது, இது வந்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி சப்ப கட்டு கட்டுற காட்சிகளை பார்த்து இருக்கோம். கொள்கை தடுமாற்றங்கள். முருகனுக்கு வந்து மாநாடு இந்த தமிழ்நாட்டுல என்னைக்காச்சும் யாரும் நடத்தி இருக்கிறாங்களா? எந்த கட்சியாச்சும் வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்களா? முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி இருக்கிறாங்களா? யாரும் நடத்தினது கிடையாது. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நடத்துறாங்க, முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாங்க. ஏன் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு திமுக வந்து நடத்தலைங்க. திமுக வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடான ஒரு கட்சி. இது வந்து அறநிலையத்துறையின் சார்பாக நடத்துறாங்க. அப்படியே டைவர்ஷன் பண்ணிக்கிறது. எப்பப்பெல்லாம் கொள்கை தடுமாற்றமா இருக்கே அப்படின்னு கேள்விக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா, இது திமுகவுடைய நிலைப்பாடு கிடையாது, இது அரசாங்கத்தோட நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி அப்படியே தாவிக்கிற காட்சிகள்லாம் தற்பொழுது பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அரசாங்கத்தோட நிகழ்ச்சி கூட வச்சுக்கிறோமே. நானு அந்த அரசாங்கத்தோட நிகழ்ச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்ற அர்ஜுன் சம்பத்துக்கு எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அர்ஜுன் சம்பத்தை பக்கத்துல சேகர் பாபு அவர்கள் உட்கார வச்சுக்கிறாருங்க. உட்கார வச்சு அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து கண்குளிர பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. கேட்டான், என்னங்க இப்படி எல்லாம் நடக்குன்னு கேட்டோம்னா, இது வந்து திமுகவுடைய நிகழ்ச்சி கிடையாதுங்க, அரசாங்கத்தின் நிகழ்ச்சி. கொள்கை தடுமாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்துல நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கொள்கை தடுமாற்றம். அது மட்டுமா, கந்த சஷ்டி கவசத்தை எல்லா பள்ளி கல்லூரிகள்ல பாராயணமாக பாடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்து உத்தரவு கொடுக்கிறாரு. கந்த சஷ்டி கவசம் தமிழ்ல இருக்குது, அதோட சமஸ்கிருதம் இருக்குது. கந்த சஷ்டி கவசத்தை எல்லா பள்ளிகள்லயுமே கல்லூரிகளிலுமே பாராயணமாக பாடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேகர் பாபு அவர்கள் உத்தரவு கொடுக்கிறாரு. கொள்கை தடுமாற்றம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். கேட்டா வந்து இது வந்து அறநிலையத்துறையுடைய ஒரு நிகழ்ச்சிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடுடைய ஒரு இயக்கங்க, பெரியார் கொள்கை நிலைப்பாடுடைய இயக்கங்க. நாங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், இது வந்து அறநிலையத்துறைய ஒரு நிகழ்ச்சிங்க, அதனால எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நிறைய கொள்கை தடுமாற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டினா அப்படின்னா நீ வந்து ஒரு நீலசிங்கி, இதெல்லாம் ஒரு சுத்தி காட்டினா அப்படின்னா நீ வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டே கிடையாது, நீ பாஜக உள்ளே வருவதற்காக வேலை பார்த்துக்க இருக்க அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துகின்ற காட்சிகளோட பார்த்துக்க இருக்கோம். நம்ம அரசு ஊழியர்கள் நிறைய பேர் போராட்டங்கள் பண்ணிக்கிருக்காங்க, அவங்களுடைய வாக்குறுதிகள் நீ நிறைவேற்றியே தரவே இல்லை, தயவு கூறு நிறைவேற்றி கொடுக்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளம் நம்ம எழுதணும் அப்படின்னா பாஜக உள்ள வந்துரும் ப்ரோ. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. பட்டியல் சமுதாய மக்கள் மீது வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது, கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னா அப்படின்னா பாஜக உள்ள வந்துரும் ப்ரோ, பார்த்து இருந்துங்க. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு முதலமைச்சர்கள் கூட்டாம இருக்கிறாங்க. என்னங்க கூட்டாம இருக்கிறாரு? அந்த கூட்டத்தினுடைய தலைவரே அவரு தாங்க. 6 மாசம் ஒருக்க கூட்டணுங்க. தயவு செஞ்சு முதலமைச்சர் கூட்ட சொல்லுங்க. 3 வருஷமா கூட்டாம இருக்கிறாருங்க. அப்படி கூட்டினாதானங்க அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு செயல் திட்டங்கள் வகுக்க முடியும். என்னங்க நீங்க கூட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளம் நாம ஒரு டிமாண்ட் வந்து முன்னாடி வச்சோம் அப்படின்னா, நீ பாஜக உள்ள வரதுக்கு வேலை பாக்குறடா, நீ வந்து ஒரு நீல செங்கிடா, நீ பாஜக கைக்குலிடா. குத்துற காட்சிகளை பார்த்துக்க இருக்கான். விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு கூட்டுங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா நீ வந்து பாஜகவுடைய கைக்கூலி. என்னங்க 5000 கோடியை SC/ST மக்களுடைய நிதியை திருப்பி அனுப்பியிருக்காங்க கடந்த 2023 வந்து யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தானே.
2023 5000 கோடி SC/ST மக்களுடைய நிதி வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஏன் திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நீ பாஜக உள்ள வரதுக்கு வேலை பார்க்கிற. பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. தயவுசெய்து கட்டுப்படுத்துங்க. ரஞ்சித் கூறினார் அப்படின்னா, ரஞ்சித் வந்து ஒரு நீலச்செங்கி. தயவு செஞ்சு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியார் மண்ணுல கேள்வி எழுப்பதான் செய்வாங்க யாரா இருந்தாலுமே. கேள்வி எழுப்புவது ஜனநாயக உரிமை. தந்தை பெரியாரை அதான பண்ணாரு. தந்தை பெரியார் அவர்களே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கேள்வி எழுப்பதானே செஞ்சாரு. அப்ப தந்தை பெரியாருக்கு வந்து நீங்க ஒரு பட்டத்தை கொடுத்துருவீங்களா? அவர் வந்து ஒரு பாஜக உள்ள ஒரு வேலை பார்த்திருக்காரு இத்தனை வருஷமா சொல்லிடுவீங்களா? இந்துத்துவத்தை வளர்த்து விடுவதற்காக வேலை பார்த்திருக்கான்னு சொல்லிடுவீங்களா? கேள்வி கேட்பது ஜனநாயக உரிமை. அதுதான் வந்து மக்களாட்சி. அப்ப கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒருபோதும் ஏற்புடைய விஷயங்கள் கிடையாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு. RSS பேரணி வந்து தைரியம் நடத்துறாங்க, பீஸ்ஃபுல்லா நடத்துறாங்க, எந்த தொல்லை இல்லாம நடத்துறாங்க, காவல்துறை அதிகாரிகள் நல்ல பலத்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க, ரைட், ஓகே. ஆனா அதே பேரணிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமத்துவத்தை வலியுறுத்தி பேரணி நடத்தணும் அப்படின்னா அவங்கள வழக்கு போடுறது. 170 பேர் மேல வழக்கு போடுறீங்க. இது வந்து எதனை உணர்த்துகின்றது? மெல்ல மெல்ல பெரியாரியம் தமிழ்நாட்டுல நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது அப்படின்றத உணர்த்துது. தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் 2026 என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு தேர்தலா இருக்கும். பாஜகவுக்கு வந்து சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வாங்க ஆவோஜி அப்படி மாதிரி கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, தயவு செஞ்சு சமூக நீதியை நிலைநாட்டுங்கள். வெறும் பெயரளவில் இருக்கின்ற சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை செயல் வடிவத்தில் நிலைநாட்டுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பியோடு புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.